எங்கள் ஃபேமிலியில் ராதாரவி சார் இருக்காங்க, மதன் பாபு சார் இருக்காங்க, கான்ட்ராக்டர் நேசமணி சார் இருக்காங்க, சார்லி சார் கேரக்டர் இருக்காங்க. பயங்கர கிரியேட் ஆகுது. எது யார் யார் ஐயோ, நானும் என் கசினும் வந்து ம் when we were so exhausted ம் என்ன பண்ணோம்னா either he will call or I'll call him. ம் எங்களுக்கு வேலையே என்னன்னா ம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்து கேரக்டர்ல யார் யாரெல்லாம் அந்த சம்பவத்துக்கு ஃபிட் ஆறாங்களோ ஓகே எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க டைலாக்க ம் நாங்களே பேசி இப்படிலாம் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்ல எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம். ஓ மேக்ஸிமம் கெட் டுகெதர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவனே நான் கலாய்ச்சிருக்கேன் ஒரு தடவை. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ம் கல்யாணம் ஆகும்போது ஒய்ஃப் கைக்குள்ள கை போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருந்தான். இந்த அவருன்னு மென்ஷன் பண்றீங்களே, அவர் தான் கான்டாக்டர் நேசமணியா? இல்ல 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 ஓ ஐயோ அவன் சார்லி. ஓ ஓகே. ஓ அந்த கேரக்டர் சார்லி. ஆமா. ஆ ஐயோ அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, ம். ஆமா இவங்க தான் டெல்லியில போய் படிச்சுட்டு வராங்க இவருக்கு அப்படின்னாங்கல்ல தான் அந்த கேரக்டரு. ஓகே. அப்போ என்ன ஆயிடுச்சு, கைக்குள்ள கை போட்டுட்டு வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாப்புல. நான் வந்து ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். ம் போறான் வரான் இப்படி போய்க்கிட்டே இருக்கான் வரான். ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டி கூப்பிட்டு கேட்டேன், ம் என்னடா உன் பொண்டாட்டி கையை விட்டுட்டு தான் நடையேன், என்ன உன் பிரச்சனை அப்படின்னா, ம் மை ஒய்ஃப் அப்ப நான் உன் ஒய்ஃப் தான் கையை விட்டுட்டு நடடா அப்படிங்கிற சுத்திக்கிட்டே இருந்தான். ம் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கடுப்பாய் ஒரு விஷயம் கேட்டேன், இப்போ நீ என்ன சொல்ல வர, நம்ம ஃபேமிலியில எந்த எந்த பொண்ணும் வந்து ம். கல்யாணம் ஆகிட்டு வந்துச்சுன்னா இப்படி கைக்குள்ள கை போட்டு தான் நடப்பியா, நீ பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு உடனே சட்டுன்னு கை எடுத்துட்டோம். அதோட ஆஃப். ஓகே. அதுல இருந்து சரண்டானவர் தான். ம் ஓப்பனா பேசுறதுன்றது வந்து நானும் என் கசினும் தான் பேசுறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கசின்ஸ்குள்ள இப்போ வந்து யுவன், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கசின்ஸ் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்ஸ் இருக்காது. வி லிசன் டு சாங்ஸ், கோ கார்ட்டிங் போவோம். ம் அதுக்கப்புறம் இங்கே நொங்கம்பாக்கம்ல மூவ் அண்ட் பிக் இருக்குல்ல, ம் அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு நைட் லேட்டாக வருவோம். மேக்ஸிமம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு வர்றது தான் இருக்குமே தவிர, ம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் என்னோட கசின் சர்க்கிள்லேயே செலக்டடாக இவன்ட்ட மட்டும்தான் ஓப்பனாக பேசுறது. கார்த்திக் ராஜா சார் ஒரு இன்டர்வியூல பேசும்போது இளையராஜா சார் பத்தி சொல்லுவாரு. ம். அப்பா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே தான் வீட்லயும், எந்த செல்லமும் எக்ஸ்ட்ரா சலுகையெல்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நாங்களே பார்த்து தான் பேசுவோம், ஒரு மியூசிக் பண்ணா கூட அப்பா அப்படி பயந்துக்கிட்டே தான் சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கு கேட்கும்போது அப்பா வீட்லயே பயங்கர டெரரா இருப்பாரு போலே அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க இவ்வளோ ஜாலியா சொல்றீங்களா உங்க ஃபேமிலி ஸ்டோரிஸ், இங்க டக்குன்னு இப்போ ராஜா சார் வராரு அப்படின்னா அங்க எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன இண்டிவிஜுவலாக கேட்குறீங்களா, மொத்த ஃபேமிலியும் கேட்குறீங்களா? ரெண்டுமே. இண்டிவிஜுவலாக இருந்தால் நான் கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன். ம் அவரை நான் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ம் அவர்கிட்ட மாமான்ற மரியாதை இருக்குது. ம் பட் ஐ டோன்ட் சவுண்ட் ஆர் ஐ டோன்ட் பி ஆர்டிஃபிஷியல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ம் சார் வந்துட்டார் அப்படின்னு இப்படி உட்காந்து அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் தேர் வித் மீ. ம் அது வந்து மற்றவங்க பண்ணுறது ஒரு பயம் கலந்த மரியாதையாக இருக்கலாம்.